ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் அரை குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 10லேருந்து 15 பூண்டு தோலோடு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்க தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கணும். இது நல்லா குழஞ்சி வரும். தக்காளி ஃபுல்லாமே அப்படியே உருவமே இல்லாமல் குழஞ்சி வரும். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இது கரெக்டான ஸ்டேஜு. இதை நல்லா ஆற வச்சு நான் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதே கடாயில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து கலந்தது போட்டுக்கோங்க. போட்டு கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சால் தான் டேஸ்ட் இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா போட்டு அதையும் பொரிய விடுங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருக்கோம்ல, அதை நல்லா வடைச்சட்டியில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி தனியாக அந்த தண்ணியை வச்சுருங்க. நம்ம லாஸ்ட் அது யூஸ் பண்ணுவோம். இப்போ இது வடைச்சட்டியில் ஊற்றினோன்னே சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் தொப்பன்னு வெளியே தெரிக்கும், கையில் எதுவும் சுட்டுரும். பார்த்து செய்யுங்க. இது செய்யும்போது சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜாரில் கழுவி வச்சுருந்த தண்ணியை அதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். இந்த ஸ்டேஜ் நல்லா சிம்மில் வச்சு வற்ற விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ நான் கடுகும் வெந்தயத்தையும் நல்லா பொடி பண்ணி, அதாவது நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. கடுகும் வெந்தயமும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை என்னால் ஷூட் பண்ண முடியல. போட்டு அதையும் போட்டு எடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வற்ற விட்டிங்கன்னா நம்ம தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எது கூடனாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம தோசை சுட்டு அது மேலே இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதே சமயத்தில் பார்க்கவே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். ஒரு தோசைக்கல்லில் தோசை மாவு எடுத்து வச்சு ஊற்றிக்கோங்க. தோசை நல்லா வேகட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தக்காளி தொக்கை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி தோசை ஃபுல்லாக எல்லாம் நல்ல இடத்துலையே படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி திரும்ப லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தேவைப்படாது. சும்மா சிம்மில் வச்சு ஒரு 1 to 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு கலர்ஃபுல்லான தோசை நமக்கு ரெடி ஆயிரும். தக்காளி தொக்கு தோசை ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், அது பார்க்கும் போதே அவ்வளோ அப்படியே மொறுன்னு ரோஸ்ட்டாக பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நான் செஞ்சிறப்பயே பாதி சாப்பிட்டுட்டேன். ஒரு தோசை சாப்பிட்டேன். அவ்வளோ செமையாக இருந்துச்சு. இன்னும் வேணும்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அந்த தக்காளி தொக்குலாம் உள்ளே அப்ளை ஆகி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே பிடிக்கும். அடுத்து நான் இட்லி கூடயே சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் அதுவும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இட்லி கூடலாம் அதுவும் நல்லா மெது இட்லி ஊற்றி நல்லா இந்த தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே 10 இட்லினாலும் பஞ்சு மாதிரி உள்ளே பறக்குங்க. அவ்வளோ செமையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் மஸ்ட்டு ட்ரைன்னே நான் சொல்லுவேன். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது தயிர் சாதம், பால் சாதம் எதுக்கு கூடனாலும் சைடில் வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சமயத்தில் இது செஞ்சு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அது பிசாமல் இருக்கும். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.